அழைத்து அரங்கரவணையிலே 200 ஆண்டையிலும் நீரென்ன பாதியிலே உடையவராய் வந்து தோன்றி பனோதம் நாடி அவன் போவேனென்ன நீதியாய் முன்போலே நிற்க நாடி நிறுவதனை நிறைவேற்றி வாரும் என்ன சாதாரணமெனும் ஆவருடம் தன்னில் தனித்துலா முழநாள் தான் வந்தாரே கற்கோதனவரிடம் மகர மாதம் நலமாக கன்னிகையை மனம் புணர்ந்து விக்கிரமவர்ஜரத்தில் வீட்டிருந்து வேதாந்த வரை பொருளை சிந்து செய்து புத்தகத்தில் பெண் பிள்ளை போலே சென்று துவனையுள்ள தலங்களெல்லாம் வணங்கி வந்து துக்கமர வைணவர்கள் தொண்டு செய்ய துரிய நிலை பெற்று உலகில் உயர்கொண்டாரே சிவநாமானது ஆண்டு தன்னில் ஸ்ரீரங்கராஜருடைய திருநாள் தன்னில் பயமாக திருவீதி வாராக நிற்க தென்னாட்டு வைணவன் ஒருவர் வந்து தயவுடைய மணவாள பெருமாள் நாயனார் தம் முன்பே ஒரு அர்த்தம் எம்பச் சொல்லி பயணம் செய்து எழுந்திருந்து சிந்தித்தாங்கே சந்தித்து கோயில் காத்தருளினாரே பதரியாச்சிரமத்தில் இருமை தொண்டர் அயகையாக நாரணனை அடிவணங்கி கலியாக ஓர் பொருளை அளிக்க வேண்டும் கண்ணனே அடியோங்கள் தேர என்ன சதிராக சீர் செய்த மந்திரத்தின் பயமான பாதியை ஆங்கருளி செய்து பதியான கோயிலுக்கு சென்னி நீவீர் பாதியையும் சொல்லுதும் யாம் தேர என்னார் சென்னவர்கள் இருவருமே சேர வந்து திருவரங்கன் தினசரியை கேளாக நிற்ப சந்நிதி முன் திருடாழ்வார் மண்டபத்தில் தாம் ஈடு சாத்துகின்ற சமயம் தன்னில் கொன்னிதனில் நீராடி புகழ்ந்து வந்து புகழரங்கர் சந்நிதி முன் வணங்கி நிற்ப சந்நிதியில் நின்று அரங்கர்தாமே அந்த தனியன் உரை செய்து தலை கட்டினாரே நல்லதோர் பரிதாபி வருடம் தன்னில் நலமான அவனியன் 31 சொல்லறிய சோதியுடன் விளங்கு வெள்ளி தொல்கிழமை வளர்பக்கம் 4ஆம் நாளில் செல்வமிகு பெரிய திருமண்டபத்தில் செழுந்திருவாய் வழிப்புரளை செப்பும் என்ன பள்ளியுரை மணவாளர் அரங்கரணங்கள் மணவாள மாமுனிக்கு வழங்கினாரே ஆனந்த வருடத்தின் கீழ்மையாட்டில் அழகான ஆனிதனில் மூல நாளில் பாடுபாரம் கொண்ட பகலில் செய்ய ஒவ்வொருணையும் தாளிட்டு உறந்தி வைத்து ஆனந்தமயமான மண்டபத்தில் அழகான மணவாளர் ஈடு சாத்தி வானவரும் நீரிட்ட வழக்கே என்ன மணவாள மாமணிகள் கழித்திட்டாரே தேவியர்கள் இருவருடன் சீரலங்கேசர் திகழ் திருமாமணி மண்டபத்தில் வந்து தாவிதமாய் இந்த உலகோர்கள் வாழ தமிழ் வரையை வரம் நீவன் துரைக்க கேட்டே ஆவணி மாசம் தொடங்கி நடக்கும் நாளில் அத்தியன திருநாள் அரங்கநாதர் தாவமர வீட்டிலிருந்து தருவாய் என்ன தாம் நோக்கி தமக்கு அருளினாரே அருணனதே முதலாக அரங்களுக்கும் மண் முதல் அருந்தமிழை அமைத்துக் கொண்டு திருவுடைய வியாசிகள் அன்புடனே கூட்டி திகழ் திருமாமணி மண்டபத்தில் வந்து பொருளரைக்கும் போதெல்லாம் பெருமாளுக்கு புஞ்சிரிப்பும் பாவனையும் மகிழ்வும் கொள்ள அருளுடைய சடகோபர் உரைத்த வேதம் அது கேட்டு சாத்தியது இத்தனியந்தானே தாமார் பெருஞ்சீர்கொள் மண்டபத்து நம்பெருமாள் தாமாக வந்து தனித்து அழைத்து நீ மாறன் சிந்தமிழின் வேதத்தை செழும்பொருளை நாடோறும் வந்துரையாய் என்னுரையால் வாழ்ந்து சேற்று கமலவயல் சூழ் அலங்கதம் சீர்தழைப்ப கூற்றித் தொழும் நல்ல அந்தணர் வாழ இப்பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாளமாமணி வந்திரனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழாரணமே பாமார் பெருஞ்சீர்கொள் மண்டபத்து நம்பெருமாள் தாமாக வந்து தனித்தடைத்து நீ மாறன் செந்தமிழின் வேதத்தின் செழும் பொருளை நாடோறும் வந்துரையாய் என் உரையாள் வாழ்ந்து சேட்டு கமலவயல் சூழ் அரங்கதம் சீர்தழைப்ப போற்றித் தொழும் நல்ல அந்தணர் வாழ இந்த பூதலத்தே
மாற்றற்ற செம்பொன் மணவாளமா முனிவந்திரனில் ஆற்றில் கரைத்த குடியல்லவோ தமிழாரணமே.